காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஆன்மீகம் சார்ந்த நம்முடைய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஜோதிட கலாரத்னா மகேஷ் ஐயர் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காரு. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். சார் வணக்கம். திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானூரும் ஆணை முகத்தோனே ஆதலால் குப்பும் பிரதம் கே வேல்வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரா. வணக்கம்மா. சரி, இன்றைய நிகழ்ச்சியில இந்த பெண்களுக்கான சாமுதிரிக லட்சணம் அப்படின்னா என்ன? இது ஒரு கரெக்டான ஒரு ஆள் கிட்ட கேட்டாதான் அதற்கான பதில் கிடைக்கும் அப்படின்னு நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ சாமுதிரிகா லட்சணம் பத்தி சொல்லுங்க சார். இந்த லட்சணம் அப்படின்றது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய பார்க்கறதுக்கு அழகு மட்டும் கிடையாது, நடைமுறைகள்லையும் சேர்த்து சாமுத்திரிகா லட்சணத்தை நம்ம குறிப்பிடுறோம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப சாமுத்திரிகா லட்சணத்துல என்னென்ன விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு? ஆணுக்கு தனி, பெண்ணுக்கு தனி. முதல்ல பெண்களுக்கு பார்த்துடலாமா சார்? பெண்களுக்கு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம பெண்களுடைய நீங்க நிறைய இந்த இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பாடல்கள்லாம் பாடியிருப்பாங்க. அது என்னன்னா, புருவம் மேகம் போன்ற புருவம், அப்படி வளைந்த புருவம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இயற்கையாக இருக்கக்கூடிய இன்னொரு மிருகத்தினுடைய அந்த தன்மையை இவங்க கொண்டு வந்திருந்தாங்கன்னா, அவங்களுக்கு அந்த லட்சணம் வந்துருதாம். அவங்களுடைய புருவம் வில் போன்று இருந்தால் கோபம் குணமுடையவர் அப்படின்னு சொல்லிருக்கு. புருவம் சுருங்கி இருந்தது அப்படின்னு சொன்னா ஆத்திரம் கொண்டவர் அப்படின்னு சொல்லப்படுறார். புருவம் இரண்டும் இணைக்கப்பட்டால் சொந்த பந்தத்திலிருந்து விலகி நிற்பவர். ஜாயிண்ட் ஐப்ரோஸ். ஜாயிண்ட் ஐப்ரோஸ் இருந்ததுன்னா சொந்த பந்தங்கள்லாம் பக்கத்திலேயே தான் இருப்பாங்க. ஆனா தனித்து அவங்க இருப்பவர்கள் அப்படின்னு பேராம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த புருவம் கனெக்டட் டு இந்த 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 2 நெத்தி இருக்கு பார்த்தீங்களா? இந்த என்னோட கண்ணாடிக்கு முன்னாடி இந்த 2 இடத்துக்கும் கீழ அவங்களுடைய புருவம் இருந்து கீழ இருந்து இப்படி ஸ்டார்ட் ஆயி அந்த மாரி புருவம் போச்சுன்னா, அவர்கள் எந்த விஷயமா இருந்தாலும் இறங்கி போய் அந்த காரியம் முடியும் வரைக்கும் மான, அவமானம் எதுவுமே பார்க்க மாட்டாங்களாம். அதே மாரி புருவம் பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கும் சில பேருக்கு. வளைஞ்சு, நெளிஞ்சு இப்படி இருக்கக்கூடிய நபர்கள் இருந்தார்கள் என்றால், அவர்கள்ட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு. அவர்கள்ட்ட ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா, காரியவாதியா அவங்க இருப்பாங்க. ஏன்னா, நீங்க நல்லா லட்சணத்துல பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒண்ணு சொன்னாலும் டக்குனு புருவத்த தான் தூக்குவாங்க எல்லாரும். அப்படியே பார்ப்பாங்க. அப்போ அந்த மாரி லட்சணத்தை சொல்லப்பட்டிருக்கு. இன்னொன்னு சாமுத்திரிகா லட்சணத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்கள் ஒரு இடத்துல இல்லாம ஆடிட்டே இருந்தது. அவர்கள்ட்ட ஸ்டெடியான மைண்ட் இல்லன்னு அர்த்தம். சைடுல பார்ப்பாங்க. அப்படின்னு பார்த்தா, இவங்க ரொம்ப ஞாபக சக்தி ஜாஸ்தின்னு அர்த்தம். ஒரு விஷயத்தை ரொம்ப ஞாபக சக்தி இப்படி இப்படி பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி நெறைய பேர் அப்படி பார்த்தீங்கன்னா, இப்படி சைடுல பார்ப்பாங்க. ஞாபக சக்தி அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஏதாவது நீங்க பேசும்போது இப்படி மேல பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா, யோசிச்சு பேசுறாங்கன்னு அர்த்தம். பேசம்போது கண்ணு லெஃப்ட் சைடுல போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். பேசம்போது கண்ணு வலது பக்கம் போச்சுன்னா, அது அவங்க உண்மைய சொல்றாங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் பாடி லாங்குவேஜ் இதெல்லாம். அந்த சாமுத்திரிகா லட்சணத்து கூட சேர்ந்து பாடி லாங்குவேஜா இருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னு சொன்னா, இது கூடவே மச்ச சாஸ்திரமும் சேருது. மச்சம் இந்த இடத்துல மச்சம் வருது. அவர்களுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஆவாங்கன்னு அர்த்தம். எங்க சார்? உதட்டுக்கு கீழயா? உதட்டுக்கு கீழ. அதே மாரி கன்னத்துல இருந்ததுன்னா ஃபெமிலியர் ஆவாங்க, ஃபேமஸ் ஆவாங்க அப்படின்னு இது. ஓகே. இல்ல எங்க இருந்தா லக்கி அப்படின்னு சொல்லி அதிர்ஷ்டம்? விரல்ல இருந்ததுன்னா மோதிரம். அவங்களுக்கு நகை ஆபரணங்கள் சேரும். கழுத்துல இருந்ததுன்னா நகை ஆபரணங்கள் சேரும்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாரி சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கண் இதுகிட்ட இருப்பாங்க. ரொம்ப வசீகரிக்கக்கூடிய தன்மை இருந்தா தான் கண்ணுகிட்ட மச்சம் இருக்குமாம். நல்லா வசீகரிக்கக்கூடிய தன்மைகள் அவங்களுக்கு இருக்காது. அதே மாரி நெத்தியில மச்சம் இருந்தது அப்படின்னு சொன்னா, அவர்கள் எல்லாத்தையும் ஃபேமிலி நல்லா கூட்டி அணைத்து இருக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க. உதடுகிட்ட மச்சம் இருந்ததுன்னா, ஐஸ்வர்யமும், செல்வமும் சீக்கிரம் பிரபல்யமாகறதுக்குண்டான வாய்ப்புகள். கன்னத்துல மச்சம் இருந்ததுன்னா, அந்த மாரி இருக்கக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இருக்கு. கால்ல மச்சம் இருந்ததுன்னா, ஒரு இடத்துல உட்கார மாட்டான்ப்பா. இவன் ஊர் ஊரா சுத்துவான். இவன் நாடு நாடா, ஊர் ஊரா சுத்துவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய. சரி, அதே மாரி இந்த கன்னத்துல குழி இருந்தா கூட சில விஷயங்கள் எல்லாம் சொல்றாங்க. சாமுத்திரிகா லட்சணத்துல இருக்கா சார்? கன்னத்துல குழி இருந்ததுன்னா, அதிர்ஷ்டம் நெறையா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் கன்னத்துல குழி இருந்ததுன்னா. ஓகே. நம்ம அச்சத்திலேயே வலது பக்கம் ஒரு பலன், இடது பக்கம் ஒரு பலன்லாம் இருக்கா சார்? வலது பக்கம் இருக்கிறது குட் பெனிஃபிட், நல்ல பாசிட்டிவானது. இடது பக்கம் இருக்கிறது அவ்வளோ பெரிய பெனிஃபிட்ஸ் இல்லன்னு சொல்லுவாங்க. அடுத்து கண்ணு நம்ம சொல்ல போறோம். புருவத்த பத்தி பேசிட்டோம். கண்ணு. நீங்க சொல்ற கண்ணுல வில் போன்றது, அம்பு போன்றது, மீன் போன்றது அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. சில பேருக்கு விநாயகர் கண்ணுன்னு சொல்லுவாங்க. யானை கண்ணு. இப்படி குழியா இருக்கும். அப்படி விநாயகர் கண்ணு மாரி இருக்கும். அந்த மாரி இருக்கக்கூடிய கண்கள்லாம் இருக்கு. அப்படி இந்த கண்கள் மூக்கும், கண்களும்
அதற்குண்டான இணைப்புகளும் சரியாக இருந்தது அப்படின்னு சொன்னா கண்ணு ரொம்ப குட்டியா இருக்குன்னா பயங்கர விவரமா இருப்பாங்கன்னு அர்த்தமா. கண்ணு ரொம்ப பெருசா இருந்ததுன்னா நெறைய கத்துக்கிட்டே இருப்பாங்களாமா அவங்க. நெறைய விஷயத்த ஸ்டடி பண்ணிட்டே இருப்பாங்க. கத்துக்கிட்டே இருப்பாங்க. நெறைய நெறையா இதெல்லாம் தெரிஞ்சு புது 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 விஷயங்கள்லாம் கத்துக்கொள்வார்கள் அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி கண்ணு பார்த்தீங்கன்னு சொன்னா, அப்படி சுருங்கி இப்ப அப்படி பார்த்தா சைனீஸ் எல்லாருமே சுருங்கி இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கண்ணு ரொம்ப சுருங்கி இருந்தது, ரொம்ப இருந்ததுன்னா, அவங்க ரொம்ப உன்னிப்பா ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்கக்கூடியவர்கள்ன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மூக்கு பத்தி பேசப் போறோம். மூக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிளி மூக்குன்னு சொல்லுவாங்க எல்லாரும். கோவம் ஜாஸ்தியா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கோவம் ஜாஸ்தியா சில பேர் மூக்கு ஷார்ப்பா இருக்கும். "எப்பா இவர்ட்ட பேசக்கூடாதுப்பா, மூக்க பத்தியா?" அப்படின்னுவாங்க. கருட மூக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம மூக்கு ஷார்ப்பா இருக்காங்க. இது நான் நெறைய அனுபவபூர்வமா பார்த்துருக்கேன். அ ஒரு நபர பார்த்துருக்கேன். ஹோட்டல்ல வந்து உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் நானு. ரெஸ்டாரண்ட்ல போய் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். பக்கத்துல வந்து அவருக்கு வரதுக்கு 5 நிமிஷம் ஆயிடுத்து. பயங்கர கோவம். டப்புன்னு தூக்கி வீசிட்டு அவர் பாட்டுக்கு போறாரு. நான் உடனே கூப்பிட்டு இருந்துச்சு, "என்னாச்சு பிரஷரா?" அப்படின்னா, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். எனக்கு கோவம் ஜாஸ்தி" அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாரு. மூக்கு ரொம்ப ஷார்ப்பா இருந்தா கோவம் அதிகமாக வரக்கூடிய ஒரு தன்மையாக இருந்துன்னு இருக்கும். அடுத்தது வாய். இது வந்து லட்சணத்துல சொல்லக்கூடாது. இது பேசுறதுல தான் சொல்லணும். நீ நல்லது பேசினா நல்லது, கெட்டது பேசினா கெட்டது. இது இது மட்டும் சாமுத்திரிகா லட்சணம் இல்லாம ஒரு தனி லட்சணமாக அளவா பேசுறது நல்லதுப்பான்ற மாரி, இப்ப வாய் மட்டும் நான் லட்சணம்லாம் நான் சொல்ல மாட்டேன். சார் பல்லெல்லாம் கூட சிலவங்களுக்கு வந்து பல்லு அப்படித்தாங்க. நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, வரிசையாக எனக்கே சில டைம்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்புட்றா இப்படி பல்லு அப்படியே அவ்வளோ அழகா இருக்குன்னு. ஆமா. அது மாரி அப்படியே வரிசையா அழகா இருக்கிறது. அதெல்லாம் லட்சணம் தான். நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த பல்லு இருந்தா தான் அந்த கன்னமே இருக்கும் நெறைய பேருக்கு. கன்னமே கரெக்ட்டா. அந்த மாரி அது லட்சணம் தான். சார் அதுல வந்து இந்த நீளமான கூந்தல் இருக்கிறத பத்தி நெறைய பேர் தொடர்ந்து கேட்கறாங்க. சார் இது சாமுத்திரிகா லட்சணத்துல வருமா அப்படின்னு? நீளமான கூந்தல் இருக்கிறது பெரிய வரப்பிரசாதம். எஸ். நீங்க அம்பாள பத்தி நீங்க சொல்லும்போது, ஏதாவது ஒரு அம்பாளுடைய கத நீங்க எடுக்கிறீங்க. நீங்க ஒரு எ ஒரு ஒரு இனி கொஞ்ச நாள்ல ஏதோ ஒரு ஒரு சின்ன ஒரு அம்பாளோட இத பத்தி எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? ஷார்ட் ஹேர்ன்னு சொல்லுவீங்களா? இல்ல. அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா, லாங் ஹேர் இருக்கும். அப்போ நீளமான கூந்தல் அப்படிங்கிறது தான் அதுல ரொம்ப இருக்கக்கூடியது. அப்போ நீளமான கூந்தல் அது வந்து ரொம்ப அதிர்ஷ்டமானது தான் சொல்ல முடியும். அதனால நீளமான கூந்தல் இருக்கிறது தான் நல்லது. இல்லாதவங்க திட்டாதீங்க. சாமுத்திரிகா லட்சணத்துல வேற என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க திருப்பெண்களுக்கு? வகுடு எடுக்கிறது. இந்த வகுடு நெற்றியில வகுடு எடுப்பாங்க இல்லையா? அந்த வகுடு எடுக்கிறத பத்தி சொல்லப்பட்டிருக்காங்க. நெற்றியில வைக்கக்கூடிய குங்குமம், சந்தனத்த பத்தி சொல்லப்பட்டிருக்காங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, காதுகள் பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. காதுகள் வச்சு சாமுத்திரிகா லட்சணத்தில கழுத்து சொல்லப்பட்டிருக்கு. ஜென்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தோள்பட்டை சொல்லப்பட்டிருக்கு. அதே மாரி ஜென்ஸுக்கு இந்த குரல் வளையம்னு சொல்றாங்க இல்லையா? அத வச்சு சொல்லப்பட்டிருக்கு. அந்த சங்கு அத வச்சு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாரி ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸ் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸ வச்சு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாரி பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க அந்த உடல் கட்டுமஸ்தான விஷயங்கள பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அவங்களோட ஹைட்டு அ நல்ல உயரமான இது இருக்கக்கூடிய அந்த ஹைட்டு பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இந்த மாரி அத சொல்லின்டே போலாம். அந்த சாமுத்திரிகா லட்சணத்த விஷயத்த வந்து அவ்ளோ அடங்கின ஒரு சப்ஜெக்ட்டாக வகுடு எடுக்கிறத பத்தி சொன்னீங்க. சோ அது வந்து இந்த சைடு எடுப்பாங்க. சிலவங்க நேரா எடுப்பாங்க. உங்களுக்கு அதுல ரொம்ப மருத்துவ விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்காங்க. எனக்கு இந்த பும்சவனம்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த குழந்தை வந்து வயித்துல உருவாச்சுன்னா, நீங்க பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த மருந்து கடைக்கு, இந்த பூஜை ஜாமான கடைக்கு போனீங்கன்னா, மரக்கட்டையில சீப்பு வச்சிருப்பாங்க. ம். மரக்கட்டையில சீப்பு வச்சிருப்பாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னு சொன்னா, எல்லா பூஜை புனஸ்காரங்கத்துல அப்போ அப்படின்னா, இந்த மாசம் ஆயிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல வகுடு எடுத்து, கோடு எடுத்து சீவ சொல்லுவாங்க. நீங்க நல்லா பாருங்க, கல்யாணத்திலேயே மாப்பிள வந்து பொண்ணுக்கு சீவி விடுற ஒரு இது இருக்கு. பார்த்து கண்ணாடிய காமிப்பாரு. பொட்டு வச்சு கண்ணாடிய காமிப்பாரு. ஸோ, இதெல்லாம் லக்ஷணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதே மாரி க க இதுல வந்து பார்த்தீங்கன்னா, திரிவேணி சங்கமத்துல இப்படி வகுடு எடுத்து சீவணும். பெண்களுக்கு வந்து ஆண்கள் சீவி விடணும். தலவாரி பின்னணும். பெண்கள் வந்து முடி வகுடு நடுவுல வகுடு எடுக்கிறது ரொம்பவுமே நல்லது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய சுழு முனைய வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்போ கர்ப்பப்பை ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. பெண்கள் கூந்தலை வந்து இது பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருவேணியில என்ன சொல்லுவாங்கன்னா, 2 தான் வெளியில தெரியும், 1 தெரியாது. மொத்தம் 3ஆக பிரிப்பார்கள். 2 வெளியில தெரியும், 1 தெரியாது. அந்த குடும்பத்தை எ ஒரு பெண் என்பவள் வெளிப்படையாகவும், மறைமுகமாகவும் அந்த குடும்பத்தில் பின்னிருந்து அதை காப்பாத்துவாள். அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்த வந்து
இதுல சொல்றது. ஸோ எங்களுடைய நேயர்களுக்கு வந்து இந்த சாமுத்திரிகா லக்ஷணம் அப்படின்னா என்ன அப்படின்றத பத்தி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப நாளா இந்த வீடியோ போடணும் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ கரெக்ட்டான ஆள் கிட்ட ஒரு தெளிவான விளக்கம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.